ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतिदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு பகவத்கீதை எளிதாக புரிந்து கொண்டு எளிமையாக பயிற்சி செய்யலாம். சில புரோபாடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1 குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 16 முதல் 18 வரை. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரः நகுலः சகதேவஸ்ச சுகாசோ மணி புஷ்பகோ காஷ்யश्च பரமேஸ்வாச சிகண்டி ச மகாரதः திருஷ்டத்தும்னோ விராடश्च சாத்யகி ச அபராஜிதः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वस्य प्रतिवीपदे सौभद्रश्च महाबाहो शंगम तत्वो पृथक पृथक. Translation purpose given by Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Jai Srila Prabhupada ki jai. King Yudhishthira, the son of Kundi, blow his conch, the Ananta Vijaya, and Nakul and Sakadeva blow the Sugosha and Manipushpaka. The great archer, the king of Kashi, the great fighter Shikandi, Drishtatyumna, Virada, the unconquered Satyaki, Drupada, the son of Draupadi, and the others, O king, such as the mighty armed one son of Subhadra, all blow their respective conchs. சரி, அப்போ குருக்ஷேத்திர யுத்தம், மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று ஆகிவிட்டது. முதல்ல பாண்டவர் பக்கம் கௌரவர் பக்கம் பீஷ்மர் தன் சங்கை முழங்கினார். அந்த பீஷ்மருடைய சங்க நாதம் வெளிப்புறமாக துரியோதனை சந்தோஷப்படுத்துவது போல இருந்தாலும் மறைமுகமாக துரியோதனை முட்டாளே, இந்த யுத்தத்தில் நீ தோக்கத்தான் போற அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு புரோபா எழுதியிருக்க. பீஷ்மருடைய சங்க நாத முழக்கம் மறைமுகமாக நீ தோற்று விடுவாய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாறாக எதிரணியில பாண்டவர் அணியில அவங்க திவ்யமான சங்கம் முழங்கினாங்க. நேற்று பார்த்தோம் பகவானுடைய சங்கு பாஞ்சஜன்யம், பாஞ்சஜன்யத்தோட மகிமை. அப்ப அர்ஜுனுடைய சங்கு தேவதத்தம், அர்ஜுனுடைய சங்கினுடைய திருநாமம் தேவதத்தம், பகவான் கிருஷ்ணனுடைய சங்கினுடைய திருநாமம் பாஞ்சஜன்யம். இந்த 2 சங்கோட மகிமைகளை நேற்று வகுப்புல நம்ம படிச்சோம். இன்றைய வகுப்புல மற்ற சங்குகளுடைய மகிமையும் மற்ற வீரர்களுடைய மகிமையை பத்தி சொல்லியிருக்கு. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹா. குந்தியின் மகனான யுதிஷ்டிரர், தர்மருடைய சங்கினுடைய திருநாமம் அனந்த விஜயம். அனந்த விஜயம் என்று சொன்னால் எப்பொழுதுமே வெற்றி தான், தோல்வியே கிடையாது. அந்த சங்கம் முழங்கினாலே அனந்த விஜயம், எண்ணிலடங்காத வெற்றி கொண்டவர். அனந்தா மீன்ஸ் அன்லிமிட்டெட், விஜயா மீன்ஸ் சக்சஸ். சோ பாருங்க, யுதிஷ்டர சங்கினுடைய திருநாமமே அனந்த விஜயம் தான். அந்த சங்கம் முழங்கினார்னா அவருக்கு தோல்வியே கிடையாது. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரா யுதிஷ்டிரா. யுதிஷ்டருடைய சங்கினுடைய மகிமை என்னன்னா, அந்த சங்கு யுதிஷ்டருக்கு தோல்வியே கொடுக்காது. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா. அதனால என்றைக்குமே வெற்றி கொள்ள முடியாத சங்கு முழக்கம் அந்த சங்கு இருக்கு. யுதிஷ்ட மகாராஜ்ட அவர் தர்மமே உருவானவர். நகுல சகதேவஸ்ய சுகௌஷ மணி புஷ்பகோ. நகுலுடைய சங்கு பேர் சுகௌஷம்,
சகதேவனுடைய சங்க பேர் மணி புஷ்பகம். சுக உஷா அப்படி மீன்ஸ், சுக அப்படின்னா ரொம்ப இனிமையான சத்தம். நகுலன் சங்கம் முழங்கினார்னா அந்த சத்தம் வந்து ரொம்ப இனிமை, காதுக்கு இனிமையா இருக்குமா, மங்களமா இருக்கும். அந்த சங்களுடைய நாதம் வந்து இனிமையும் மங்களமும் வெற்றியும் தரக்கூடியது. சுக உஷா. மணி புஷ்பகா அப்படிங்கிறது சகதேவனுடைய சங்கு. மணி புஷ்பகம்னா அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சங்கு. மணிகள்னா இந்த முத்து பவளம் போன்ற மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட சங்கு மணி புஷ்பகா. வெரி ஆஸ்பிசியஸ் கான்செப்ட். அப்போ இந்த பாண்டவர் பக்கம் அவங்க ஊதுன சங்கெல்லாமே மங்களகரமானதும், என்றைக்கும் வெற்றியே தரக்கூடியதும், தோல்வியே தராததும், தர்மத்துக்கு தர்மத்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய சங்கனுடைய முழக்கம். அப்ப நம்ம பின்னாடி படிப்போம், கௌரவர்கள் சங்கம் முழங்கும் போது பாண்டவர் பக்கம் யாருக்குமே இதயத்துல பயமோ பலவீனமோ இல்லை. ஆனா பாண்டவர் பக்கம் அவங்க சங்க ஊதுனோடனே கௌரவருடைய இதயமெல்லாம் இரண்டாக பிளக்கிற மாதிரி இருந்த சவுண்டு. அதான் பாருங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். ஏன்னா தர்மத்தின் தலைவனான பகவான் கிருஷ்ணர் பாண்டவ பக்கம் இருக்கார். தற்காலிகமா பாண்டவரை வந்து காட்டு காமிச்சிட்டாங்க. ஆனா இந்த யுத்தத்துல பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த சங்க முழக்கங்கள்ல பறைசாற்றுகின்றன. அப்புறம் இங்க வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு இவரு நம்ம சஞ்சயன் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் திருதராஷ்டிரட்ட. பாண்டவர் பக்கம் யாரெல்லாம் சங்கு ஊதுனாங்க? அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா நகுல சகதேவஸ்ய சுரோஷோபனி புஷ்பகோ. அவங்க ஊதுனது மட்டும் இல்லாம அந்த பாண்டவர் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க? த கிரேட் கிங் ஆர்ச்சர் ஆஃப் த கிங் ஆஃப் காஷி, காசிராஜன். காசிராஜனை பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும் போன வகுப்புல. இவங்களை பத்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கத்தோட படிச்சிடும் முந்தைய வகுப்புல. இங்க யாரெல்லாம் பேர் வருதோ அவங்கள பத்தி நம்ம விவரமா படிச்சிருக்கோம். காசிராஜனை பத்தி படிச்சோம். அப்புறம் த கிரேட் ஃபைட்டர், மிகச்சிறந்த போராளியான சிகண்டி. இந்த சிகண்டிங்கிறது யாரு? ஏற்கனவே கதையில சொன்ன இல்லையா, இந்த அம்பா வந்து பீஷ்மரை கொல்லணும்னு பழி வாங்கணுங்கிறதுக்காக பீஷ்மரின் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு. பீஷ்மர் என்ன கடத்தின்னு போனாரு. கல்யாணம் பண்ண வேண்டிய விசித்திர வீரனும் கல்யாணம் பண்ணல, காதல் பண்ண சால்வனும் கல்யாணம் பண்ணல, கடத்தின் போன பீஷ்மரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்ப அந்த பீஷ்மரை பழி வாங்கணும்னு அம்பா தவம் இருந்து அவ சிகண்டிங்கிற ஒரு திருநங்கையாக வந்தான். சிகண்டி வந்து இப்ப பாண்டவர் பக்கம் இருக்கா பீஷ்மரை பழி வாங்குறதுக்காக. சிகண்டி எங்க இருக்கா? பாண்டவர் பக்கம் இருக்கா பீஷ்மரை பழி வாங்க. சிகண்டி வந்து மிக திறமையா சண்டை போடக்கூடியவன் இங்க சொல்லியிருக்கு. அப்புறம் திருஷ்டத்யும்னன், துருபதனுடைய பையன். விராட நாட்டு மன்னன். என்றைக்குமே வெற்றி கொள்ள முடியாத சாத்தியகி. சாத்தியகிச்ச அபராஜிதா. ஜிதா மீன்ஸ் வெற்றி, அபராஜிதனா வெற்றி கொள்ள முடியாதவர். அப்புறம் துருபத மகாராஜா, அவங்களுடைய பசங்க. அப்புறம் திரௌபதியோட பசங்க. துருபதாங்கிறது திரௌபதியோட பசங்க. அதுக்கப்புறம் சுபத்திரியோடைய பையன் அபிமன்யு. இவங்க எல்லாம் அவங்க சங்கம் முழங்கினாங்க. இந்த சங்க நாதம் விண்ணை பிளந்தது, எதிரிகளின் இதயத்தை இரண்டாக பிளந்தது, தர்மமே வெல்லும் என்று பறைசாற்றியது. மிகவும் மங்களகரமாக இருந்தது. இப்போ பொருளுரையில புரோப்பா என்ன எழுதியிருக்காருன்னா, சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரம் சொல்றாராம், அடே முட்டாள் திருதராஷ்டிரா, மறைமுகமா திட்டல, நேரா நான் சொல்றேன், மறைமுகமா சொல்றாரு, திருதராஷ்டிரம் அண்ணா கனவெல்லாம் ஒண்ணும் காணாத, உன் பையன் ஜெயிக்க போறான்னு. இந்த யுத்தத்துல உன் பையன் தான் ஜெயிப்பான்னு கனவு காணாத. பாண்டவர் பக்கம் நல்ல அறிகுறி எல்லாம் இருக்கு. தர்மக்ஷேத்திரமான குருஷேத்திரத்துல யுத்தம் தொடங்குது. அவங்க தெய்வீகமான சங்கம் எடுத்து முழங்கிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிறவன்லாம் பார்த்தா வெல்லவே முடியாத சாத்தியகி, சிகண்டி, திரௌபதியோட பசங்க, அப்புறம் வந்து காசிராஜன், அப்புறம் வந்து சுபத்திரோடைய பையன் அபிமன்யு, இந்த மாதிரிலாம் மகாரதர்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. சும்மா உன் பையன் வந்து ஈஸியா ஜெயிச்சிருவான்னு கனவெல்லாம் காணாத, உன் பையன் ஒன்னும் ஜெயிக்க போறது இல்லைங்கிற மாதிரி மறைமுகமா சொல்ற திருதராசன்ட்ட. உன் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்றாருன்னு புரோப்பார் வந்து பொருளுரை எழுதியிருக்காரு. அதுக்கு ஏன்னா
இது கண் கூட நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? பாட்டனார் பீஷ்மர்ல இருந்து கடைசி பேர குழந்தையான அபிமன்யு வரைக்கும் இந்த மகாபாரத யுத்தத்துல பாட்டனார் பீஷ்மர்ல இருந்து, பிதாமகன் பீஷ்மர்ல இருந்து கடைசி குழந்தையான அபிமன்யு வரைக்கும் எல்லா யுத்தத்துல இறந்து போனாங்க. மாபெரும் மன்னர்கள், காசிராஜன், பூரிஸ்ரவா, இந்த மாதிரி சேதி நாட்டு மன்னன், சிந்து நாட்டு மன்னன், மாதிரி பல்வேறு நாட்டு மன்னர்கள் யாரெல்லாம் இந்த குருஷேத்திரத்துல போர்க்களத்துல கலந்துருந்தாங்களோ எல்லா நாட்டு மன்னர்கள், கௌரவர்கள், அப்புறம் பிதாமகன் பீஷ்மர்ல இருந்து குழந்தை அபிமன்யு வரைக்கும் எல்லாம் இந்த விதத்துல இறந்து போக போறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திருதராசனுடைய சுயநலம். திருதராசனுடைய சுயநலம், அவனுடைய தனக்கு அப்புறம் தன் மகனே அரியாசனத்தில் அமர வேண்டும் என்ற அந்த அரியாசத்து மேல உள்ள பற்றுதல், அஸ்தினாபுரத்துக்கு நானே சக்கரவர்த்தியா இருக்கணும், அதுக்கப்புறம் என் மகன் சக்கரவர்த்தியா இருக்கணும், அதுக்கப்புறம் அவன் மகன் சக்கரவர்த்தியா இருக்குன்னு சொல்லி இந்த பதவி மேல உள்ள பற்றுதல். திருதராஷ்டிரன் அந்த பேருக்கே அர்த்தம், எப்படியாவது ராஜ்யத்தை நான் பறிச்சு தக்க வச்சுக்கணும், இந்த ராஜ்யத்தை நான் பறித்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ திருதராசுடைய சுயநலம், திருதராசுடைய பேராசை, திருதராசுடைய பொறாமை, திருதராஷ்டிரன் தன் மகன் மேல் வச்ச கூட்டுத்தனமான பாசம், துரியோதனை செய்த தவறுக்கெல்லாம் தலை சாய்த்தது, துரியோதனுடைய பிடிவாதம், அகங்காரம், ஆணவம், செருக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் குரு வம்சத்து அழிவுக்கே காரணம். ஒரு வம்சத்தோட அழிவுக்கே காரணம் பக்தர்கள் மேல் கொண்ட துவேஷம், வைஷ்ணவ அபராதம், பாண்டவருக்கு செய்த அபராதம், சுயநலம், பேராசை, பதவி மேல் ஆசை, பற்றுதல், பிள்ளை மேல குருட்டுத்தனமான பற்றுதல், செய்த தவறுகள்லாம் உடந்தையா இருந்தது. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான பாடம். நாம் இன்னைக்கு ஸ்லோகத்துல என்ன கத்துக்கிட்டோம்னு சொன்னா, ரொம்ப அழகான பாடம். என்னது? குருட்டுத்தனமான பாசம் வைக்கக்கூடாது. பிள்ளைகள் தவறு செய்வோம் திருத்த வேண்டும். பிள்ளைகள் தவறு செய்வோம் திருத்த வேண்டுமே தவிர, ஏன் பிள்ளை தானே, சரி பரவாயில்ல, தெரியாம பண்ணிட்டான், பரவாயில்ல, அடுத்த தடவை பண்ண மாட்டான், இல்லை, இப்படியே பண்ற தப்புக்கெல்லாம் தலை சாய்த்து கொண்டிருக்கு. குழந்தைகள் பண்ற தப்புக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு சிறந்த உதாரணம் திருதராஷ்டிரன். அது குருட்டுத்தனமான பாசம். பிள்ளையை கண்டிக்காம வளர்த்தது, பிள்ளைகளை கண்டிக்காம வளர்த்தது, ஒழுங்கீனமாக வளர்த்தது, இறை உணர்வு இல்லாம, கிருஷ்ண உணர்வு இல்லாம வளர்த்தது. இதெல்லாம் திருதராஷ் செய்த தவறு. அதுக்கப்புறம் என்ன தவறு பண்ணாரு பார்த்தோம்? பொறாமை, பதவி ஆசை, பேராசை, பற்றுதல், இதெல்லாம் தான் காரணம் ஒரு வம்சம் அழிவதற்கே. அதனால நமக்கு மகாபாரதம் அழகான பாடம் கத்துக் கொடுக்குது. நாம் எப்போதும் தர்மத்தின் பக்கமே நிற்க வேண்டும், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைய வேண்டும், பக்தி பயிற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தர்மத்தை கைவிடக்கூடாது. ஏன்னா தர்மத்தை நாம காத்தோம்னா தர்மம் நம்மை காக்கும். தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாகா. அப்போ தர்மம்னு சொன்னா நிறைய தர்மம் எல்லாம் இருக்கு. அந்த தர்மம் எல்லாமே நம்மளால சரிவர பண்ண முடியுமா? கஷ்டம்தான். பிரம்மச்சரிய தர்மத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம், சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம், இல்லற வாழ்க்கைய சிறப்பா நடத்துறது கஷ்டம். எல்லாமே கொஞ்சம் கடினமானதுதான். ஆனாலும் பொறுமையாக அந்த தர்மத்தை சீரும் சிறப்புமா நம்ம செய்ய வேண்டுமானால் உயர்ந்த தர்மத்தை நாம் சரணடைய வேண்டும். உயர்ந்த தர்மத்தை நாம் அனுஷ்டித்து விட்டால் மற்ற தர்மம் எல்லாம் தானா நிறைவேறும். அது என்ன சுவாமி உயர்ந்த தர்மம்? சவிபும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதுதான் உயர்ந்த தர்மம். அந்த பக்தி தொண்டு எப்படி இருக்கணும்? அகை துகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷீததி. அந்த பக்தி எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செயல்படும். அப்படி செய்யற ஒரு தூய பக்தி ஆன்மாவுக்கு பூர்ணமான திருப்தி தரும். அப்ப முடிவு என்னது? அவரவர் தர்மத்தை நாம் சரிவர செய்ய வேண்டுமானால் உயர்ந்த தர்மமான பக்தியை நம்ம பயிற்சி பண்ணணும். அப்ப உயர்ந்த தர்மமான பக்தியை நாம் பயிற்சி பண்ணி பகவான் மேல அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த யுகம் கலியுக தர்மமான
ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நாம் உச்சரிப்போமே ஆனால், இந்த ஜப யஜ்யம், ஜப தியானம் நம்ம செய்வோம்னு சொன்னா, சங்கீர்த்தத்தை கலந்துக்கிட்டா மற்ற தர்மங்கள்லாம் சீரும் சிறப்புமா நடைபெறும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற முன்னேற அவரவர் தர்மத்தை நாம் சரிவர செய்து பகவானை திருப்தி செய்து விடலாம். இதுதான் இன்றைக்கான பாடம். அதனால ஒரு நாளும் ஒருபோதும் இந்த யுக தர்மத்தை கைவிடக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் பகவான் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒருபோதும் பகவான் நாமத்தை கைவிடக்கூடாது. அந்த நாமமே நம்மை காக்கும். பாண்டவர் பக்கம் உறுதுணையா இருந்தது பகவான். கலியுகத்துல நமக்கு உறுதுணையா இருக்கிறவர் அவருடைய புனித நாமம். ஏன்னா கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்கார். அந்த பாண்டவர் எப்படி பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை வலுவாக பற்றி கொண்டார்களோ, அதே போல நாம் பகவானுடைய திருநாமத்தை வலுவாக பற்றி கொள்வோமே ஆனால், அந்த நாமத்தை கவனமா உச்சரிப்போமே ஆனால், அபராதங்கள் செய்யாம நாமத்தை உச்சரிப்போமே ஆனால், அந்த நாமம் நம்மை காக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு.